வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எல்லாம் மறந்துட்டீங்களா விஜய் கொடநாடு சம்பவத்தை நினைவுபடுத்திய எடப்பாடி பழனிசாமி. வாங்க வீடியோவை மூலியமாக காண்கலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் பேசிய போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பற்றி உயர்த்தி பேசியிருப்பதாக தகவல் வெளியானதாம். இந்த நிலையில்தான் எம்ஜிஆர் இருக்கும் வரை முதல்வர் பதவிக்கு தமிழ்நாட்டில் யாரும் போட்டி போட முடியாது என்ற நிலையில்தான் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் இருந்தபோது கூட எனக்கு பதவி கொடுங்கள் என நண்பன் வந்தவுடன் கொடுத்து விடுகிறேன் என்று கருணாநிதி மக்களிடம் கெஞ்சி கேட்டார் என கூறியிருந்தாராம். அதோடுதான் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக கட்சியானது இப்போது எந்த நிலையில் இருக்கிறது பாருங்கள் என்றும் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த கட்சியின் தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப பாவம் என்று வருந்தி பேசியுள்ளாராம். இந்த பேச்சுக்கள் அங்கு இருந்து அவரது ஆதரவாளர்களிடையே ஒரு பெரும் கைதட்டலையும் பாராட்டையும் பெற்று வந்ததாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் கண்டனம் என்னவென்றால், ஆனால் இந்த கருத்துக்கு எதிராக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் ஒன்றை தெரிவித்துள்ளார். அதாவது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுகவின் வரலாற்றை பற்றி விஜய்க்கு பேசும் தகுதி உண்டா என்று அவர் கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளாராம். அதாவது இபிஎஸ் மேலும் ஒரு காலத்தில் தலைவா படத்தில் ரீல்ஸ் பிரச்சனையில் ஜெயலலிதாவிடம் மன்னிப்பு கேட்ட விஜய் கொடநாடு வந்தார். ஆனால் ஜெயலலிதாவோ அவரை சந்திக்கவே இல்லை. பிறகு அவர் காரில் வரும்பொழுது சாலையில் நின்றபடி சந்தித்து மன்னிப்பு கேட்டார் விஜய் அவர்கள். அதை விஜய் மறந்துவிட்டாரா? இப்போதும் சுயமரியாதை பற்றி அவர் பேசுவது சரியா என்று கடுமையான விமர்சனங்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களுக்கு அளித்துள்ளாராம். அதாவது இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேச்சும் பொருளாக மாறியுள்ளதாம். விஜயின் ஆதரவாளர்கள் அவர் எம்ஜிஆர் பற்றி வரலாற்றை உண்மையாகவே கூறியுள்ளார், அதில் தவறு எதுவுமில்லை என்று வாதாடுகின்றனர். அதிமுக தொண்டர்களிடையே எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து விஜயால் பேச முடியாது, ஏனெனில் அவர் ஒரு காலத்தில் ஜெயலலிதா முன்னிலையில்தான் மன்னிப்பையும் கேட்டவர் என்று பழைய சம்பவங்களை மீண்டும் நினைவுபடுத்த வருவதாக இந்த செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி விஜய் தனது அரசியல் பேச்சால் எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்த் ஆகியோரின் நினைவுகளை எடுத்திருப்பதன் மூலம்தான் தனது அரசியல் பயணத்தை மக்களுடன் உணர்ச்சி ரீதியாக இணைக்க முயல்கிறார் என்றும், ஆனால் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் மற்றும் விமர்சனங்கள் எல்லாம் அவரது பழைய நிகழ்வுகளை முன்னிறுத்தி வாதங்களையும் வாதாடி வருவதாக செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி இப்போது கேள்வி என்னவென்றால், எம்ஜிஆரை பற்றி பாராட்டாமல் அவர் அதிமுக தொண்டர்களின் மனதை வெல்வாரா அல்லது இபிஎஸ்ஸின் கடும் விமர்சனங்களுக்கு அவர் பெயருக்கு சவாலாக மாறும் என்ற நிலைப்பாடில்தான் தமிழக அரசியலானது செயல்பட்டு வருகிறதா என்ற நிலைதான் விஜயின் ஒவ்வொரு வாரத்தையும், அதாவது விஜயின் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்த அரசியல் சூழ்நிலையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்றே மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையுடன் வெல்வாரா என்ற நிலைப்பாடுதான் மக்கள் கேள்விக்குறியாகவும் இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.